அப்ப நீங்க ஒரு தலைமை கண்காணியாளனா இருக்கும் பொழுது உங்க கீழே அங்க ஒரு மந்தையை கொடுத்திருப்பாரு. அந்த மந்தையை நீங்க நியாயமா நடத்துறீங்களா? நீங்க சரியாக உக்கிரகரமா இருந்தீங்களா? சரியான வேலைக்காரனா இருந்தீங்களா? உங்ககிட்ட அவங்க பார்க்கும்போது உங்க வேலை செய்யற நேரத்துல நீங்க நியாயமா நடத்த போட்டீங்களா? இல்ல நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்வு எடுத்து அவங்களுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுத்தீங்களா? கர்த்தர் பாப்பார். அதே போலதான் உங்க பிள்ளைகள் இடத்துல நீங்க நியாயமா நடந்து போட்டீங்களா? உங்க பிள்ளைங்க மட்டும் இதை செய்யன்னு சொல்லி நீங்க செய்யாம இருக்கீங்களா? கர்த்தர் பாப்பார். நீங்க ஜெபிக்காம இருந்துட்டு உங்க பிள்ளைய ஜெபிக்க சொல்ல கர்த்தர் கேள்வி கேட்பார். விளக்குதா உங்களுக்கு? அப்படின்னா the crown of glory, மகிமையின் கிரீடம் பெற்றுக்கொடுத்தால் ஈஸி இல்ல. அப்ப ஆவிக்குரிய சாப்பாடை கொடுக்கணும். அந்த மந்தை ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணும். மகிமையின் கிரீடம்னா ஈஸியா கிடைக்காது. அப்ப மகிமையின் கிரீடம் தேவனிடம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்மளுடைய பிரதான மைப்பில் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். முதல் தகுதி, நீங்க மற்றவங்களை ஆவிக்குரிய சாப்பாடுவை கொடுத்தவர்களா இருக்கணும். அந்த மந்தையை நீங்க மேய்க்கத்தக்கவர்களா இருக்கணும். எப்படிங்க நான் மேய்க்கிறது? பாஸ்டர் தான் மேய்ப்பர். அப்பா சபைக்கு நான் மேய்ப்பர்ப்பா, நான் இல்ல சொல்லல. மூப்பர் அங்க இருக்கிறாரு, அவரும் ஒரு சில விஷயங்கள் பொறுப்பா எடுத்து செய்யறாரு. அதே சமயத்துல உதாரணத்துக்கு இங்க மியூசிஷியன் டீம் இருக்கீங்க, மியூசிஷியன் டீம் தம்பி நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. அந்த மியூசிஷியன் டீம்ல நீங்க எப்படி நடத்த கொண்டீங்க? இப்ப சத்தனை கிளாஸ் நடத்துற பையன் இருக்கீங்க, அப்ப நீங்க அந்த கிளாஸை எப்படி நடத்துறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் உங்க லைஃப்ல உள்ள விஷயம். நீங்க அவங்களுக்கு சரியான ஆவிக்குரிய சாப்பாடு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு சரியான அந்த தேவையான அந்த ஆவிக்குரிய விஷயத்தை கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா கொடுக்கலையா? தெரியாது. அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த வசந்த வச்சு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க உங்ககிட்டயும் கர்த்தர் சில நேரத்துல 10க்கு உங்களை தலைவராக்கியிருப்பாரு, 10க்கு உங்களை விசாரிப்பு கரணம் மாத்திருப்பாரு, 50க்கு ஒரு விசாரிப்பு கரணம் மாத்திருப்பாரு, 100 பேருக்கு தலைவனா மாத்திருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு. நீங்க உங்க ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனுஷனாலும் சரி, அவனுக்கிட்ட நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல அதை பேசுறீங்க.